ஹாய் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் முகில் நிலா இல்லம். இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங், க்ளீனிங், ஆர்கனைசிங், டெய்லி ரொட்டீன்ஸ், பேபி ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் கொண்டு வந்திருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ வச்சு மதியம் பருப்பு வேக போடும்போதே ஒரு 4-5 பொட்டேட்டோவை போட்டு அது கூடயே விசில் வச்சுக்கிட்டேன். பொட்டேட்டோ மட்டும் தனியாக எடுத்து வச்சு எப்பயும் போல் பருப்பு கேரட்லாம் மதியம் கொடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பொட்டேட்டோ அப்பயே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் நல்ல ஹெல்தி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு. எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ உங்கள் பேபிஸ் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எப்போவுமே அரிசி மாவு ஸ்டாக் வச்சுருப்பேன். நீங்களும் பேபி ஃபுட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அரிசி மாவு கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று, கொழுக்கட்டை, இடியாப்பம், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ரவுண்டாக பால் மாதிரி தட்டி அப்படியே நெய் விட்டு தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும். நல்லா மூடி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக வச்சா உள்ளே நல்லா இருக்கும், வெளியே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பேபி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும், நம்மளுமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நல்ல மழை. ஈவினிங் ஒரு 4:30க்கு ரூம்லேருந்து வெளியே வந்தால் பாப்பாவை தூங்க வச்சுட்டு அவள் முழிச்சப்புறம் 4:30க்கு வெளியே வந்தேன். மொதவே நல்லா 3 மணிக்கெல்லாமே நல்ல மழை, நல்லா சத்தங்கிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா மழை நின்றுச்சு, ஆனால் வெயில் அடிக்குது, லைட்டாக தூறல் போடுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வானவில் வருமானு தேடி பார்த்தேன், இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இந்த மாதிரி மழை வரும்போதே ஈவினிங் ஏதாவது சூடாக காரமாக அப்படி சாப்பிட்டாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருவேன் ஈவினிங்கு. இன்றைக்கி வந்துட்டு வஜ்ஜி போடின மாவு எதுவும் இல்லையா, சரி ராகி பக்கோடா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 லாங் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து என் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் இவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. நம்ம வந்து நெய் காய்ச்சிற வீடியோ போட்டோம்ல, ஷார்ட்ஸு, அது மூலயமா 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். யாருன்னே தெரியல, ஆனாலும் அவங்க வந்துட்டு நம்ம சரி இது நல்லா இருக்குது, நல்ல கண்டென்ட் போடுவாங்க அப்படின்னு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். என் பையன்தான், அவனுக்கு பிடிச்சது ஏதாவது செய்கிறேன்னா போதும், உடனே அம்மா பசிக்குது, தூக்கம் வருது, சீக்கிரம் செஞ்சு தாங்க அப்படின்னு வந்து நின்றுவான். உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ குயிக்காக நம்ம ராகி பக்கோடா ரெசிபி பார்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா உதுத்தி விட்டு, ஒன்று சேராத மாதிரி உதுத்தி விட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு, அப்புறம் இந்த 3 பொருள் ரொம்ப முக்கியம். புதினா, சோம்பு, இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். சோம்பு, புதினா, இது 3ம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் புதினா தலைக்கு பதிலாக முருங்கைத்தலையும் யூஸ் பண்ணலாம். முருங்கைத்தலை போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி முருங்கைத்தலை இல்லை, அதனால் நான் புதினா போட்டுக்கிறேன்.
காரத்துக்கு பச்சை மிளகா இல்லாட்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். டைட்டாக இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப அடை மாதிரி வேணாம், நம்ம இப்படி உதுத்தி விட்டு வாணலில் போடுற பதத்துக்கு நல்லா கிளறி நல்லா விட்டுக்கோங்க. வெங்காயம் மட்டும் நல்லா பிரிஞ்சு இருக்கணும். அப்புறம் வாணலில் போடும்போதுமே நல்லா உதுத்தி விட்டு கையை பிசைஞ்சு உதுத்தி விட்டு நல்லா போட்டுக்கணும். ஒன்று போல் இருந்தால் கட்டியாக போண்டா மாதிரி எப்படி இருக்கும், சில சமயம் உள்ளே வேகாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் பக்கோடான்றதுனால நல்லா நம்ம ஊற்றி விட்டு போட்டுக்கலாம். இதையே பஜ்ஜி போண்டா மாவுலேயும் வெறும் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்ல. ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பஜ்ஜி போண்டா மாவு இதை மட்டும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாமேன்னு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா வேக விட்டு எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராகி பக்கோடா ரெடி. பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் ஊட்டியாச்சு. எங்கள் 4 பேர்த்துக்கு, எனக்கு, வீட்டுக்காரருக்கு, எங்கள் அத்தை மாமாவுக்கு, என் பையனுக்கு 5 பேர்த்துக்கும் வச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.